17வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் இங்கே வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடே கூட மகிமைப்படுவோம். மகிமைப்படுதல் என்பது பிதாவின் சன்னிதானத்திலே போய் அவர் அருகில் உட்காருவது. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் பிதாவின் வலது வாரிசத்தில், நான் ஜெயம் உண்டு பிதாவின் வலது வாரிசத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய வலது வாரிசத்தில் உட்காருவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம யோசித்து பார்ப்போமானால், நாம தேவனுடைய மகிமைப்படும்படியாக அல்லது பிதாவின் வலது வாரிசத்தில் இயேசுவானவருடைய வலது வாரிசத்தில் உட்கார வேண்டுமானால் அவரோடு கூட நாம் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நாம் எப்பொழுதுமே சந்தோஷமா தான் இருக்கணும், நல்ல பிரச்சனை இல்லாம இருக்கணும், யாரும் என்ன எதுவும் சொல்லக்கூடாது, யாரும் என்ன பண்ணக்கூடாது அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் இருக்கும், நம்ம சுற்றி சுற்றி சூழ்ந்துட்டு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் நாம் பொறுமையாக ஏற்றுக்கொள்கிற ஒரு சுபாவம் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இயேசுவானவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டால் அவர் பிதாவின் வலது வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார். நானும் அவரோடு கூட பாடுகளை சகிப்பேன், நானும் பிதாவினுடைய வலது வாசலில் அல்லது இயேசுவானுடைய வலது வாசலில் உட்காருவேன் என்று சொல்லி நாம் தைரியமாக நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா.